வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். ஊதிய பேச்சுவார்த்தையை தொடங்க கோரி போக்குவரத்து ஊழியர்கள் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம். அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஊதிய பேச்சுவார்த்தையை உடனடியாக தொடங்க வலியுறுத்தி போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை வழங்கிடவும், 15வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை உடனே பேசி முடிக்கவும், ஓய்வு பெற்றோருக்கு 110 மாத அகவிலைப்படி உயர்வு உடனே வழங்கவும், ஓய்வு பெற்ற தொழிலாளர்களை வெறும் கையுடன் வீட்டிற்கு அனுப்பாமல் ஓய்வு பெறும் நாளன்றே ஓய்வு கால பல பலன்களை வழங்கவும், அவுட் சோர்சிங் முறையை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் வியாழன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் டு காங்கேயம் சாலை அரசு போக்குவரத்து மண்டல அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு கோவை தலைவர் எம் பரமசிவம் தலைமை வகித்தார். இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் கோரிக்கைகளை விலக்கி திருப்பூர் மண்டல பொதுச் செயலாளர் பி செல்லத்துறை, ஈரோடு மண்டல பொதுச் செயலாளர் டி ஜான்சன் கென்னடி, கோவை மண்டல பொதுச் செயலாளர் எம் வேளாங்கண்ணி ராஜ், முன்னாள் பொதுச் செயலாளர் எம் அருணகிரிநாதர், ஈரோடு முன்னாள் நிர்வாகி கே ரவிச்சந்திரன், ஈரோடு ஓய்வு பெற்றோர் நல அமைப்பின் செயலாளர் ஜெகநாதன், சம்மேளன பன்முக தலைவர் என் முருகையா, சம்மேளன துணை பொதுச் செயலாளர் வி தயானந்தம் ஆகியோர் உரையாற்றி முடிவில் திருப்பூர் மண்டல பொருளாளர் எம் சுப்பிரமணியன் நன்றி கூறினார். சேலத்தில் ராமகிருஷ்ணா சாலையில் உள்ள போக்குவரத்து தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு CITU அரசு விரைவு போக்குவரத்து தொழிலாளர் சங்க மாநில துணை பொதுச் செயலாளர் என் முருகேசன் தலைமை வகித்தார். இதில் சாலை போக்குவரத்து சங்க மாநில துணைத் தலைவர் SK தியாகராஜன், CITU போக்குவரத்து தொழில் சங்க மண்டல பொதுச் செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, தலைவர் செம்பன், பொருளாளர் சேகர், துணை பொதுச் செயலாளர் செந்தில்குமார், தர்மபுரி தலைவர் முரளி, செயலாளர் சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதை போன்ற அரசு போக்குவரத்து கழக அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.